எப்போதும் காரியங்களை சிந்தித்து நடப்பவன். இரண்டாவது மீன் சமயோஜித புத்தியுடன் எப்போதும் மகிழ்ச்சியாக உள்ளவன். மூன்றாவதாக உள்ள மீன் விதியை மட்டும் நம்பியது. ஒரு நாள் முதல் மீன் 2 மீன் பிடிப்பவர்கள் ஏரிக்கரையில் நிற்பதை கண்டது. அவர்கள் பேசுவதை மிகவும் கவனத்துடன் கேட்டது. அடுத்த நாள் அவர்கள் அந்த ஏரியில் மீன் பிடிக்கப் போவதாக தெரிந்து கொண்டது. உடனே அது விரைந்து சென்று மற்றவர்களிடம் இந்த விஷயத்தை கூறியது. இனி அங்கிருந்து போவதுதான் நல்லது என்றும் சொல்லியது. அந்த ஏரியிலிருந்து போகும் ஒரு வாய்க்கால் வழியாக போனால் அது வேறு ஒரு ஏரியில் போய் சேரும். நாம் அங்கு பாதுகாப்பாக இருக்கலாம் என்று யோசனை சொல்லியது. சமயோஜித புத்தியுள்ள இரண்டாவது மீன் அதற்கு ஒப்பவில்லை. நாம் இங்கிருந்து போக வேண்டாம்,